வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி. ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்ட திருவரங்கப் பெருமானை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்து கொள்ள பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் இயற்றப்பட்டதாகும். இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் பல நன்மைகள் விளையும் என்கின்றனர் நமது பெரியோர். நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைநிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் வரிசையாக காணலாம். பாடல் 5. புருஷோத்தமனுக்கே சொந்தம், மனிதர்களுக்கு அல்ல என்கிற தலைப்பில் பாடுகின்றார். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தவென் தடமுடைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த பாடலின் பொருள்: மன்மதனே, தேவர்களுக்கு வேதியர்கள் யாகங்களில் அளிக்கும் அவியை காட்டில் திரியும் நரி மோப்பம் பிடிப்பதும் தின்பதும் போல தன் திருமேனியிலே பாஞ்சசன்யத்தையும் சுதர்சனத்தையும் தரித்த புருஷோத்தமனுக்கே கிளர்ந்தெழுந்த என் பருத்த ஸ்தனங்கள் மனிதர்களுக்கு என்று பேச்சு எழுந்தால் அதன் பின் உயிர் வாழ மாட்டேன் என்கிற பொருள்பட இந்த பாசுரம் அமைந்துள்ளது. வேதியர்கள் யாகங்களில் அளிக்கும் அவி உணவு தேவர்களுக்காக செய்யப்படுவது. அந்த அவி உணவு காரணமாகவே பூமி செழிக்க மழை பெய்கின்றது. அதற்கு நன்றி கடனாக நாம் தேவர்களுக்கு பிரதிபலனாக அவி உணவை தருகின்றோம். தேவர்களுக்கு சேர வேண்டிய அந்த அவி உணவை நரிகள் மோப்பம் பிடித்து சாப்பிட நினைத்தால் அது பொருந்தாத ஒன்று அல்லவா? இதைத்தான் தனக்கே உரிய பாணியில் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகின்றார். தர்மத்தை காப்பதற்காக பாஞ்சசன்யம் எனும் சங்கை ஊதுபவன் புருஷோத்தமன். கொடியவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைப்பதற்காக சுதர்சன சக்கரத்தை ஏவுகின்ற உத்தமன் கோவிந்தன். அவனுக்காகவே கிளர்ந்தெழுந்த என் ஸ்தனங்கள் சாதாரண மனிதர்களுக்கு சொந்தமாக முடியாது. அப்படி ஒரு பேச்சு எழுந்தால் என் உயிர் உடலில் தங்காது என்று ஆண்டாள் கூறுகின்றார். சாதாரண மனிதர்கள் அற்ப சுகங்களுக்கு ஆட்பட்டவர்கள், குறைகளும் நிறைகளும் கலந்தவர்கள், நன்மை தீமையாகிய கர்ம வினைகளில் கட்டுண்டு உழல்பவர்கள். அவர்களுக்கு என் தேகத்தை ஒரு நாளும் அர்ப்பணிக்க மாட்டேன். எந்த குறைகளும் இல்லாத பகவானுக்கே என் உடல் சொந்தம் என்று இந்த பாசுரத்தின் வழியாக தெளிவாக சொல்லுகின்றார். மன்மதனை நோக்கி கூறப்பட்டது போல் இது தோன்றினாலும் உலக மக்களின் நலனை கருதியே இவர் பாசுரத்தை அருளியிருக்கின்றார். நமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எம்பெருமானுக்கே தூய்மையாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது இதன் உட்கருத்தாகும். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.